நீங்க பலவீனமா உணர்றீங்களா? உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில், நிதி, பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட. நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி, உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு வெற்றியாளரை விடவும், ஜெயிக்கிறவரை விடவும், ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராய் இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர்தான். ஒரு மேற்கொள்பவரா உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது. ஒரு மேற்கொள்பவரா நீங்க தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க. அது எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது. அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது. மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்குன்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க. நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாம ஜெயிப்பவர்கள். ஆமென். அசைக்க முடியாத வலிமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா ஆக முடியுன்றத கண்டுபிடிங்க. ஒரு முறை தன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு தாய்க்கு பள்ளியிலேருந்து ஃபோன் வந்த கதையை கேட்டேன். அவங்க குழந்தைய கூட்டிட்டு போக வேகமா போனாங்க. அப்புறம் அவங்க மருத்துவரை கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த நாளில் டாக்டரோட முன்பதிவு ஏற்கனவே அதிகமாக இருந்தது. மறுநாள் காலையில் தான் அவரால் குழந்தைய பார்க்க முடிஞ்சது. இதுக்கிடையில் அவரோட நோயை குறைக்க அவர் ஒரு மருந்தை பரிந்துரைச்சார். அதனால் அம்மா அவங்களோட பொண்ணை படுக்கையில் போட்டுட்டு ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்கிக்கிட்டு காரை நோக்கி வேகமாக வந்தாங்க. அப்போ தான் அவங்க தன்னோட சாவியை காருக்குள்ளேயே விட்டுட்டு காரை பூட்டிட்டதை உணர்ந்தாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு அதிக நேரம் ஆகும்னு அதோட காரணத்தை சொல்கிறதுக்காகவும் அவங்க தன்னோட மகளை கூப்பிட்டாங்க. அந்த சிறுமி கோட் ஹேங்கரை வாங்கிட்டு வர சொல்லி, நான் அதை டிவியில் பார்த்துருக்கேன், நீங்கள் அந்த கோட் ஹேங்கரை அந்த கண்ணாடி ஜன்னலுக்கு உள்ளே வச்சு கைப்பிடியில் மாட்டி எடுத்தீங்கன்னா கதவை திறந்துடும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க திரும்பவும் கடைக்குள்ளே போய் ஒரு ஹேங்கரை வாங்கிட்டு வந்து கதவை திறக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால முடியல. அவங்களால திறக்க முடியல. கடைசி அவங்க விரக்தி அடைஞ்சாங்க. அவங்க தன்னோட இதயத்தை பரலோக தந்தை கிட்ட உயர்த்தினாங்க. அவர்கிட்ட மன்றாடினாங்க. அவங்க, தேவனே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட சாவி இந்த காரில் மாட்டிக்கிச்சு. என்னோட குழந்தை வீட்டில் உடல்நல சரியில்லாமல் இருக்கா. நான் இந்த முட்டாள்தனமான கோட் ஹேங்கரோட இங்கே இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாரையாவது அனுப்புங்கன்னா. அவங்க தன்னோட ஜெபத்தை முடிச்சாங்க. ஒரு கார் வளைவில் நின்றுச்சு. அப்புறம் ஒரு நபர் அதுலேருந்து வெளியே வந்தார். மேலும் அந்த மனிதன் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தார். அதாவது தேவன் அனுப்பின நபர் மாதிரி தெரியல. அவரோட முகத்தில் தாடி இருந்ததுனால அவர் பிச்சைக்காரராக இருக்கலான்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் தேவனுடைய பதில் இவர் தான். அதனால் அவங்க, ஐயா, உங்களால் எனக்கு உதவ முடியுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டார். சாவியை கார்லேயே வச்சு பூட்டிட்டேன். அதுக்காக இந்த ஹேங்கரை வாங்கினா, ஆனால் அதை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னாங்க. உடனே அவர் கோட் ஹேங்கரை என்கிட்ட கொடுங்கன்னாரு. அவர் அந்த ஹேங்கரை வளைச்சு ஜன்னல் கண்ணாடிக்குள்ள கீழே சொருகி பின்காரோட கதவை திறந்தாரு. எல்லாராலையும் இதை செய்ய முடியுன்றது ஆபத்தான விஷயம். அவங்க ரொம்பவே வேகப்படைஞ்சாங்க. அவங்க இந்த முரட்டுத்தனமான நபர்கிட்ட கைகளை கொடுத்து, நீங்க ரொம்ப நல்ல மனிதர், நீங்க ஒரு நல்ல மனிதர்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் இல்லை, இன்னைக்கு காலையில் தான் சிறையிலேருந்து வந்தேன்னு சொன்னாரு. அவர் போனதுக்கப்புறம் நேராக அவங்க கைகளை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு நிபுணரை அனுப்பியிருக்கீங்கன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, சில சமயங்களில் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். சில சமயங்களில் தேவன் நம்ம எதிர்பாராத விதத்தில் ஜெபத்துக்கு பதிலளிப்பார், இல்லையா? உண்மையிலேயே ஜெபத்தோட தலைப்பு எப்பொழுதும் சாத்தானுக்கு எதிரான நம்மளோட போராட்டத்தில் ஜெயிப்பவர்களால் பேசப்படுது. இந்த புத்தகம் முழுக்க நம்ம ஆராய்ந்த பகுதியில் கர்த்தருடைய கவசத்தை அணிந்து கொள்ளும்படி பவுல் சொல்றாரு. அப்புறம் முடிவில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அது கர்த்தருடைய வார்த்தைகள்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் அவர் சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இப்போ இது வெறும் வாய் வார்த்தை இல்லை. ஆனா ஜெபன்றது நம்மளோட தொடர்பாடல், நம்மளோட பிதாவோட நம்மளை இணைக்கிற நம்மளோட ரகசிய உயிர் நாடி.
அது ஒவ்வொரு நாளும் பலத்தையும் வழிநடத்தலையும் நமக்கு கொடுக்குது. ஜெபம் இல்லாம நமக்கு அது கிடைக்காது. அதனால தான் இந்த முக்கியமான பகுதியோட முடிவில் பவுல் இந்த சின்ன இடத்த ஜெபத்தோட முக்கியத்துவத்தை பத்தி விவாதிக்கிறதுக்காக ஒதுக்குனாரு. பவுல் மெதுவா 24 வார்த்தைகள்ல ஜெபத்தோட ஒரு வலுவான கோட்பாட்டை கொடுத்தாரு. அந்த வசனத்துல 24 வார்த்தைகள். முழு பைபிள்லயும் மிக முக்கியமான ஜெப வசனங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஜெயங்கொள்பவரோட ஜெபத்தின் விடாமுயற்சியை பார்க்கறதன் மூலமா ஆரம்பிக்கலாம். அது சொல்றத கவனிங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ அதோட அர்த்தம் என்ன? அதாவது பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம ஜாம்பிஸ் போல சுத்தி திரியிறோமா? நம்ம சுற்றுப்புறங்களை மறந்து மூச்சுக்கு கீழே மந்திரங்களை முணுமுணுத்து எப்பவும் ஜெபிக்கிறோமா? இல்ல. நம்ம எப்பவும் தேவனோட தொடர்புல இருக்கோன்னு தான் அதுக்கு அர்த்தம். போர்க்களத்தில் இருக்கிற வீரர்கள் தங்களோட தளபதியோட வானொலி மூலமா இணைக்கப்பட்ட மாதிரி நாம தேவனோட தொடர்புல இருக்கோம். இப்படிதான் நாம நம்மளோட தொடர்பை பராமரிக்கிறோம். அவரோட கூட்டுறவுல வாழ கத்துக்கிறோம். நாம இப்படி வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு ஜெபத்தையும் இப்படி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே, நாங்கள் உமது பிரசன்னத்திற்கு வருகிறோம். நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருந்தா நீங்க அவரோட பிரசன்னத்துல மறுபடியும் வர வேண்டியதில்லை. ஆண்டவரே, நாங்கள் உமது பிரசன்னத்திற்கு வருகிறோம்னு ஜெப மனப்பான்மையோட வாழ்ந்தா அவரோட பிரசன்னத்துல இருக்கோம். எப்பவும் ஜெபம் செய்யறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் கிளாசிக் மேடை நாடகம், அப்புறம் திரைப்படமான ஃபீட்லர் அந்த ரூஃப்ல போராடுற யூத பால்காரரான டிவியோட கதாபாத்திரத்துல இருக்கு. அவரு தன்னோட குடும்பம் அப்புறம் பக்கத்து வீட்டாரோட வேலை செய்யும் போது அவர் தேவனோட தொடர்ந்து உரையாடுறாரு. அவரோட ஒரு நண்பர் மாதிரி அரட்டை அடிக்கிறாரு. அவர்கிட்ட நண்பர் மாதிரி எல்லாத்தையும் பேசுவார். தன்னோட மகள்களோட திருமணம், நொண்டி குதிரை, ஏழ்மை, கனவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாரு. அவர் வியாபாரம் செய்யும்போது தேவைகளை கவனிச்சுக்கும் போதும் இடைநிறுத்துறாரு. ஆனா அந்த விஷயங்கள் முடிஞ்ச உடனே அவர் திரும்பவும் தேவன் கிட்ட பேசுறாரு. ஜெபந்தான் அவரோட வாழ்க்கை. அவர் செய்ய வேண்டிய அன்றாட காரியங்கள் அவரோட இதயத்திலிருந்து தேவன் கிட்ட தொடர்ந்து பாயிற ஓடையில இருக்கிற தீவுகளாகவும் இருக்கும். ஜெபம்ன்றது தேவன் கிட்ட எப்பவும் தொடர்புல இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சில சமயங்கள்ல ஜெபிக்கிறதுக்கு உங்ககிட்ட நேரமே இருக்காது. குறுக்கு வழியில ஒரு கார் உங்களை நோக்கி வரதை பார்த்தீங்கன்னா தேவனே உதவி செய்யும். சரி, அது நிகழும்போது நீங்க தேவன்கிட்ட நல்ல உறவுல இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பாவத்தை ஒப்புக்கவும் கார் உங்ககிட்ட வரும்போது விஷயங்களை சரி செய்யவும் உங்களுக்கு நேரம் கிடையாது. அதனால எப்பவும் தேவனோட ஐக்கியமா இருங்க. அதை விடாப்படியா ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். விடாமுயற்சியை தேவன் நமக்கு கத்துக் கொடுக்க விரும்புறாரு. இங்க நம்ம உணர வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவன் நம்மளோட நேர அட்டவணையில வேலை செய்யறதில்ல. தேவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நித்திய நிகழ்காலத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தேவன் காத்திருக்கிறது இல்ல. இது எல்லாமே நிகழ்காலத்துல இருக்கு. சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான காரணத்துக்காக தேவன் பதில் அளிப்பாரு. செமினரியில என்னோட பேராசிரியர்கள்ல ஒருத்தர் ஹாவர்ட் ஹென்ட்ரிக்ஸ். அவர் ஒரு நம்ப முடியாத அதிசயம் கொண்டவர். டாலஸ் செமினரி பட்டதாரிகள் எல்லாராலையும் எல்லா காலத்திலையும் சிறந்த ஆசிரியர்களில் ஒருத்தராக அவர் அறியப்பட்டார். நாங்கள் செமினரியில் இருந்தப்போ என்னோட மனைவி அவருடைய செயலாளராக இருந்தாங்க. ஒரு நாள் டாக்டர் ஹென்ட்ரிக்ஸ் வகுப்புக்குள்ளே வந்து, தெரியுமா, என்னோட அப்பா ஒரு கிறிஸ்துவர் இல்லைன்னாரு. மேலும் நான் 40 வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபம் செஞ்சேன்னாரு. அவர் உள்ளே வந்தப்போ நான் வகுப்பில் இருந்தேன். அவரோட தந்தை ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அநேகமாக சீக்கிரமாகவே மரிச்சிடுவார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாரு. 40 வருஷங்கள் அவரோட அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டாரு. எப்பவுமே சீக்கிரமாகவே நம்ம நிறுத்திடுவோம். நண்பர்களே, ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. அவர் நம்ம பேச்சை கேட்க மாட்டார், அவர் நமக்கு செய்ய எதுவும் இல்லைன்னு அதை நிறுத்திடாதீங்க. ஜெபித்து கொண்டே இருங்கள். கதவை தட்டிக்கிட்டே இருங்க, தேடிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. மேலும் தேவன் இருக்காரு. அவரோட பிள்ளைகளான நாம அவரோட கதவை தொடர்ந்து தட்டும்போது தேவன் அதை விரும்புகிறாரு. நமக்கு செய்ய காத்திருக்காரு. ஜெயங்கொள்பவரோட ஜெபத்தின் சாத்தியத்தை கவனிங்க. அது சொல்றது என்னன்னா, எந்த சமயத்திலும் இந்த சின்ன சொற்றொடர் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். இந்த சின்ன வார்த்தை, இந்த சொல் ஒரு விரிவான அர்த்தத்தை கொண்டிருக்கு. கூடையில வைக்கக்கூடிய எல்லாத்தையும் இது குறிக்குது. வரம்புகள் இல்ல, விதிவிலக்குகள் இல்ல. ரொம்பவும் மன உறுதியோடு, முழு நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணணும். சகல விதமான வேண்டுதலோடும் சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தணும். 3வது, ஜெயம் கொள்பவரின் ஜெபத்தின் விண்ணப்பம். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ வேண்டுதல்னா கேட்கறதுன்னு பொருள்படுது. கேளுங்கள்ன்ற வார்த்தையோட அர்த்தம் இதுதான். பிரபஞ்சமானது ஜெபத்தின் மூலமா செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நாம கேட்கும்போது ஜெபத்துக்கு பதிலளிக்கப்படுதுன்னு தேவன் சொல்றாரு. எப்போது நான் நம்மளோட தேவாலயத்தின் வாசலில் நிற்கும் போதும் மக்கள் என்கிட்ட பேச வரும்போதும் அவங்க, பாஸ்டர் ஜெரமியா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க.
அப்புறம் அவங்க தங்களோட கதையை முழுமையா சொல்றாங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட இத பத்தி நீங்க தேவன் கிட்ட கேட்டீங்களான்னு கேட்பேன். கேட்கக்கூடாத கேள்விய கேட்டா மாதிரி, "இல்ல பாஸ்டர், அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறோன்னுவாங்க." நீங்க தேவன் கிட்ட கேட்காம என்கிட்ட ஏன் கேட்கிறீங்க? அதாவது தேவன் பட்டியல்ல முதலிடத்துல இருக்காரு. நான் எங்கேயோ கீழே இருக்கேன். தேவன் கிட்ட கேளுங்க. நீங்க வகுப்போட தலைவர்கிட்ட போங்க. தேவன் கிட்ட கேளுங்க. இது இது ஒரு எளிமையான விஷயம். ஆனா எத்தனை கிறிஸ்துவர்கள் தங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளோட போராடுறாங்கன்றது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது. அவங்க தேவன் கிட்ட கேட்கணும்னு ஒருபோதும் உணரவே இல்ல. இந்த ஜெபத்தை செய்ய புதிய ஏற்பாடு நம்மை ஊக்குவிக்குது. எப்படி ஜெபிக்கணும்னு இயேசு தன்னோட சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்போ, தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றம் போன்ற லட்சியங்களுக்காக மட்டும் இல்லாம, நம்முடைய அன்றாட தேவைகளுக்காகவும், அதாவது உணவு, மன்னிப்பு, அப்புறம் தீமையிலிருந்து ரட்சிப்பு மாதிரியான நம்மளோட தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அவர் நம்மை ஜெபிக்க சொன்னார். நீங்க ஜெபிக்கும்போது அந்த விஷயங்களுக்காகவும் ஜெபிங்க. மலப்பிரசங்கத்துல சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு இயேசு நமக்கு சொன்னாரு. மேலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும் அவர் உறுதி அளிக்கிறாரு. கர்த்தரோட சகோதரரான யாக்கோபு நம்மோட தேவைகளை கடவுளுக்கு முன்னால வைக்க தவறுனதை நமக்கு சொல்றாரு. மேலும் நம்மளோட வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லைன்றதையும் விளக்குறாரு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. மத்தேயு 7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரசங்கிச்சது எனக்கு நினைவிருக்கு. கேளுங்கள். இந்த வார்த்தை ரொம்பவும் எளிமையானது மாதிரி தோணுது. மேலும் இது ரொம்பவும் சிக்கலான கிரேக்க வார்த்தையோட ஆங்கில மொழிபெயர்ப்பா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால எல்லா அகராதிகள்லையும் அந்த வார்த்தையை பார்த்தேன். என்கிட்ட இருந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாத்துலேயும் இதை பார்த்தேன். கேளுங்கள்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். அது என்ன தெரியுமா? இதோட பொருள் கேளுங்கள். அதுதான் அர்த்தம். இது ஒரு எளிமையான சின்ன சொல். அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அதை கேளுங்கள்ன்ற எளிய சிறிய சொல். என்ன தெரியுமா? நம்மளோட பிள்ளைகளுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பேர பிள்ளைகளுக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு ராத்திரி படுக்கைக்கு போன ஒரு சிறுவனை பற்றின கதை என்கிட்ட இருக்கு. அவனோட அப்பா அவனை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தார். அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி அவனை எப்படி கவனிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. குழந்தைகள் படுக்கையில் தூங்குறதாகவும் அவரோட அப்பா அதனால் கீழே வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க முடியும்னு நினைச்சாரு. சீக்கிரமாகவே படிக்கட்டுகளின் மேலே இருந்த சிறுவன், அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேட்டான். அதனால் அவர் ஒரு கிளாஸ் தண்ணியை மேலே கொண்டு போனார். சில நிமிஷங்கள் கழிச்சு, அப்பா நான் பாத்ரூம் போகணும்னு சொன்னான். அதனால் அவர் மேலே போனார். இது 2 இல்லைன்னா 3 முறை நடக்கும். அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். கடைசியாக தந்தைக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் சொன்னார், மகனே நீ போய் படு, திரும்பவும் வந்து என்கிட்ட எதுவும் கேட்காத. அடுத்த முறை உன் குரலை நான் கேட்கும்போது நான் மேலே வந்து உனக்கு ஒரு அடி கொடுப்பேன்னு சொன்னார். அது உண்மையிலேயே அமைதியாக இருக்க வச்சுது. அப்போ அந்த சிறுவன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா நீங்கள் என்னை அடிக்க வரும்போது ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேட்டானா. அதாவது உங்களுக்கு தெரியும், அது அப்படித்தான் இருக்கும். நாம அப்படித்தான் இருக்கோம். விடாமுயற்சியோட இருக்கிறத பத்தி நம்ம குழந்தைகள் நமக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஆமேன், ஆமேன். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவங்க வெட்கப்படுறதில்ல. அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தந்தையா இருக்கிற மாதிரி அவரும் நமக்கு தந்தையா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர்கிட்ட கேளுங்க. கதவை தட்டி அவர்கிட்ட கேளுங்க. அதனால ஜெயங்கொள்பவரின் ஜெபத்தின் விண்ணப்பம். அதுக்கப்புறம் அதோட வல்லமை பத்தி பார்க்கலாம். ஜெயங்கொள்பவரின் ஜெபத்தின் வல்லமை பின்வர சொற்றொடர்ல இருக்கு. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எந்த வல்லமை நம் ஜெபத்தை இயக்குது? அது நமக்குள்ள வாழற பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எழுதினாரு. உங்க இதயத்துல வாழற அதே பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்திலையும் வாழறாரு. மேலும் அவர் பிதாவோட இருக்கிறதுனால நீங்க ஜெபிக்கும் போது உங்க நோக்கத்தை அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் உங்க தாழ்மையான ஜெபங்களை எடுத்து உங்களோட வார்த்தைகளின் மேற்பரப்புல இருக்கிற ஆழமான தேவைகளை வெளிப்படுத்த அதை மறுவடிவமைச்சு பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அதை முழுமையா வெளிப்படுத்துறாரு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. ரோமர் 8 பைபிள் சொல்லுது, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. இதுதான் ஜெபத்தின் அழகு. யாரை நோக்கி விண்ணப்பம் செய்யப்படுது? பிதாவிடம். யார் விண்ணப்பம் செய்யறாங்க? நாம. இதயத்துல யார் இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர். பிரார்த்தனை அடுத்து எங்கு செல்கிறது? விசுவாசிகளுக்காக பரிந்து பேசும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கும் தேவனுடைய குமாரனிடம் செல்கிறது. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு முறையும் திருத்துவ தேவன் சம்பந்தப்பட்டிருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா?
உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர், பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்து, சிங்காசனத்தில் இருக்கும் பிதா. அல்லேலூயா. சரி, ஜெயம் கொள்பவரின் ஜெபத்தின் துல்லியத்தை பத்தி நாம இப்ப பேசலாம். இதோ அடுத்த வாக்கியம். நான் இந்த வசனத்தை ஒரு வாக்கியத்துல கற்பிக்க முயற்சிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். விழிப்போட இருக்கிறதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சரி, விழிப்போட இருக்கணும்னு அர்த்தம்னு நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க பிரார்த்தனை செய்யும் போது நீங்க எப்போவாவது தூங்கியிருக்கீங்களா? சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பவுல் கிறிஸ்துவர்களோட கவசத்தை விவரிக்கிறதுல இருந்து ஜெபம் பண்ணுகிற விஷயத்துக்கு மாறுறாரு. இந்த ராணுவ படத்தை அவரு எந்த மாதிரி தக்க வச்சுக்கிறாருன்றதை கவனிங்க. நாம ஒரு உண்மையான எதிரி எதிர்கொள்றதுனால அவரு இதை செய்யறாரு. விழித்திருப்பது என்பது போரில் ஈடுபட்டதுன்னு பொருள். விழிப்புடன் இருப்பதுன்னா நம்ம கண்கள் திறந்திருக்க வேண்டும்னு அர்த்தம். நம்ம ஜெபிக்க கூடாதபடி கவன சிதறல்கள், சந்தேகங்கள் மற்றும் சோதனைகளால எதிரி நம்மளை தாக்க விரும்புறான்றத ஜெயம் கொள்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால உங்க ஜெப நேரத்தை காத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க அட்டவணையை திட்டமிடும் போது பிரார்த்தனைக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்க பிரார்த்தனை வாழ்க்கையை ஊட்டி வளர்க்கிற எல்லாத்தையுமே ஊக்குவிக்கும். மேலும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஜெபத்துல கவனம் செலுத்துங்க. உங்க ஜெபத்திற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. பிரார்த்தனை செய்யறதுல சோம்பேறித்தனமா இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறதுனால நீங்க விரும்பும் போதெல்லாம் ஜெபம் செய்யாதீங்க. நீங்க விரும்புற அளவுக்கு நீங்க அதை உணர மாட்டீங்க. அப்புறம் பிரார்த்தனை நிறைவேறாது. மேலும் பிரார்த்தனை நிறைவேறாத போது செய்யக்கூடாத பல காரியங்கள் செய்யப்படுது. அதனால எதுக்காக ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா ஜெபத்தை தவிர்க்காதீங்க. இல்லைன்னா ஜெபிக்க தயங்காதீங்க. உங்க பிரார்த்தனையோட நோக்கம் கேட்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படும்னு நம்புங்க. கொலாசையர் 4:2 சொல்றது இங்க இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா என்ன? ஜெபத்தை தீவிரமா எடுத்துக்கணும்னு அர்த்தம். இது உங்க வாழ்க்கையில ஒரு கூடுதல் பொருளா இருக்க வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில முக்கியமானதா இருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சில சமயங்களில் ஜெபிக்கிறதும் அப்புறம் நீங்க ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்ய போறாருன்றதை கவனிக்கிறது. நீண்ட காலமா பல வருஷங்களுக்கு முன்னால நான் நோய்வாய்ப்பட்ட காலத்துல நான் தினமும் என் பத்திரிகளை எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் என் பிரார்த்தனைகளை எழுதுவேன். நான் இன்னும் அதை நிறையவே செய்கிறேன். நான் அதை என்னோட கணினியில் பதிவு செய்கிறேன். நீங்கள் அதை செய்யும்போது, உங்கள் பிரார்த்தனைகளை எழுதும்போது நீங்கள் திரும்ப போய் அதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் என்ன செய்கிறாருன்றதை பார்க்குறீங்க. தண்ணீர் மாதிரி வாழறதை பார்க்குறீங்க. நம்ம இங்கே பிரார்த்தனை செய்கிறோம், ஜெபிச்சதை மறந்துடுறோம், அப்புறம் தேவன் பதில் அளிக்கிறாரு. நம்ம எதுக்காக ஜெபிச்சோன்றது கூட நினைவில் இல்லை. விழித்திருந்து ஜெபிப்பதுன்றது ஜெபத்தை பதிலோடு இணைத்து தேவனே நான் கேட்டேன் என்று சொல்கிறது. தேவன் என்ன செஞ்சார்னு பாருங்க. நீங்க அதை செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க நம்பிக்கை வளர்கிறது. நீங்க இங்க ஜெபிச்சீங்கன்னா தேவன் இங்க பதில் அளிக்கிறாரு. நீங்க இங்க ஜெபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் இங்க பதில் கொடுப்பாரு. அதனால விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. பிரார்த்தனையை உங்க அன்றாட வழக்கத்தோட ஒரு பகுதியா மாத்துங்க. அதை உங்க பத்திரிகையின் ஒரு பகுதியா மாத்துங்க. உங்க சின்ன புத்தகம் கருப்பு, இளஞ்சிவப்பு எப்படி எந்த நிறத்துல இருந்தாலும் அதை குறிப்புகள் உள்ள ஒரு புத்தகமா மாத்துங்க. அப்புறம் 6வது கவனிங்க. ஜெயம் கொள்பவரின் ஜெபத்தின் மன உறுதி. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, மேலும் அது சொல்லுது மிகுந்த மன உறுதியோடும். நாம கவனமா இல்லைன்னா ஜெபிக்கும் பழக்கத்தை வளர்த்து அதை முறித்து கொள்ளலாம் இல்லையா? நீங்க ஒரு சிக்கலை சந்திச்சு சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யறதை நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களை பைத்தியமாக்குறத நீங்க அனுமதிக்கிறீங்க. இந்த வேதாகமத்தோட கருத்தை தவற விடுறது சாத்தியம் இல்லை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 6:4 சொல்லுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். ரோமர் 12:12 சொல்லுது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ ஜெபத்தின் போது எதிரி நம்மளை எப்படி சமாளிக்கிறான்றத பத்தி இத்தனை வருஷங்களை நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். அவன் பயன்படுத்துகிற 2 யுக்திகள் இருக்கு. அது என்னன்னு நான் சொன்ன உடனே நீங்க என்னோட சேர்ந்து உடனடியாக அதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். முதலாவது, நீங்க 2 நாட்கள்ல நல்ல ஜெபத்தை பண்ணி உங்களோட பிரார்த்தனை எப்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் தெளிவாகவும் இருக்குன்னு நீங்க நம்பின உடனே அவர் உங்ககிட்ட வராரு. நீங்க இயல்பா இருக்கீங்கன்னு அவர் சொல்லுவாரு. அவர் அதை உங்க காதுல சொல்வாரு. 3வது அப்புறம் 4வது நாள்ல அனல் இல்லை. மேலும் உங்களோட விண்ணப்பங்கள் உங்க அறையை விட்டு வெளியே போகலன்னு தோணும் போது அவர் வந்து, சரி நீ உண்மையிலேயே யாருன்னு தெரியுது, நீங்க ஜெபத்தை கைவிடலாம், இனி முயற்சி செஞ்சு பயனில்லை, நீங்க உண்மையிலேயே வருந்த வேண்டிய பிரார்த்தனை. தோல்வியை நீங்க அனுபவிக்கும் போது உங்களோட தற்காலிக உணர்வுகள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோட காற்றழுத்த மானியா இருக்காதுன்றத நினைவில் கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணர்வுகள் தேவையில்லை. அது வரும்போது அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது வர வேண்டிய அவசியம் இல்லை.
விரும்பும்போது மட்டுமே ஜெபிக்க நினைச்சா உங்களால ஜெபிக்க முடியாது. நீங்க இயேசுவில் மகிழ்ச்சியா இருக்கிறத உணரும்போது மட்டுமே நீங்க இயேசுவில் மகிழ்ச்சியா இருந்தா, நீங்க இயேசுவில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்க போறதில்ல. சில நேரங்கள்ல நான் ஜெபிக்கும்போது வானம் திறந்திருக்கிற மாதிரியும், தேவனுடைய பிரசன்னம் என் அறையில இருக்கிற மாதிரியும் தோணுது. மத்த சமயங்கள்ல நான் ஜெபிக்கும்போது என்னுடைய வார்த்தைகள் கனமாவும், தேவனிடம் மேலே செல்வதற்கு பதிலா தரையில கீழே விழற மாதிரியும் தெரியுது. ஆனா அந்த தாழ்மையான ஜெபங்கள் கடவுள் அறையில இருக்கிற மாதிரியே நான் உணரும்போது அது போலவே மதிப்பு மிக்கதா இருக்கு. ஏன்னா நான் கீழ்ப்படிதலுடன் பிரார்த்தனை செய்யறேன். நான் ஜெபிக்கும் போது தேவன் பதிலளிக்கிறதா வாக்களிச்சிருக்காரு. மேலும் நான் பதிலளிக்க போறேன்னு நீங்க நினைக்கும் போது மட்டுமே நான் பதிலளிப்பேன்னு அவர் சொல்லல. அவர் பதில் சொல்வாரு. நீங்க பிரார்த்தனை செய்யறதுல சிரமப்படுற ஒரு நேரம் உங்களுக்கு வரும்போது, நம்ம எல்லார்கிட்டயும் அது இருக்கு. நாம அத நமது வரண காலங்கள்னு அழைக்கிறோம். சில சமயங்கள்ல அப்படி அழைக்கிறோம். ஆண்டவரே நான் ஜெபிக்க விரும்புறேன். ஆனா நண்பரே, நீங்க அங்க இருக்கிற மாதிரி தெரியல. தேவனே நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இப்படி இருந்த நேரம் எனக்கு நினைவு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் பெறுவீங்க. அந்த நேரங்களை நீங்க கடந்து போறீங்க. நீங்க செய்யும்போது இதோ சாத்தானின் 2வது யுக்தி. உங்க ஜெபங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் பதில் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு போதுமான நம்பிக்கை இல்லை என்றும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையானது உங்ககிட்ட இல்லைன்னு அவன் உங்களுக்கு சொல்லுவான். மேலும் அவன் உங்ககிட்ட நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்க மாட்டேன்னு சொன்ன, உன்னால ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லுவான். திறம்பட ஜெபிக்கிறதுன்றது உங்க ஜெபங்கள் எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும், இல்லைனா பூமிக்கு உட்பட்டதா இருந்தாலும், நீங்க எவ்வளவு கவனம் செலுத்தினாலும், தோல்வி அடைஞ்சாலும், வெறித்தனமா உணர்ந்தாலும் விடாமுயற்சியோட இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்க விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்துடன் இணைக்கிறீங்க. இது ரொம்பவும் தெளிவான பதில்களை குறிக்கும். இது என்னோட நாளிதழில் இருக்கு. அன்புள்ள ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்ய விரும்பல. ஆனா நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை செய்வேன். நீங்க என்ன செய்ய சொன்னீங்களோ அதை செய்ய போறேன். எங்கேயோ நீங்க இருக்கீங்க. நீங்க அங்க இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்க போறேன். இதை பத்தி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஜெபிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் தேவன்கிட்ட நேர்மையா இருங்க. நான் அதை எப்படி கத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்பவோ சங்கீதங்களை படிச்சு தாவீது எப்படி ஜெபிச்சாருன்றத பார்த்தீங்களா? அதாவது அவர் நேர்மையா ஜெபிச்சாரு. அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நீர் எனக்கு பதில் சொல்ல காத்திருப்பீர்? சங்கீதங்கள் எல்லாமே ஒரு பெருமூச்சுடன் தொடங்கி ஒரு பாடலோட முடிவடையும்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அது உண்மைதானே? நீங்க தாவீதுடன் தொடங்குகிறீர்கள். அவர் குப்பையில இருக்காரு. நீங்க ஆச்சரியப்படுறீங்க, இது உலகத்துல எங்கிருந்து வந்தது? ஆனா அவர் தன்னோட இதயத்தில் உள்ளதை தேவன்கிட்ட சொல்றாரு. நேர்மையா பிரார்த்தனை செய்யறாரு. அவர் தன்னோட பிரார்த்தனைகளோட போராடுறதா தேவன்கிட்ட சொல்றாரு. அப்புறம் எப்படியோ எல்லாத்தையும் கடந்து தேவன் விடுவிக்கிறாரு. இனி பிரார்த்தனை செய்யறது சரியில்லைன்னு நினைக்கும் போது நம்ம பிரார்த்தனை செய்யறதை நிறுத்த முடியாது. இதை நானே பலமுறை சொல்லிக்கிறேன். ஜெரமியா, நீ போர் செய்யணும், நீ தொடர்ந்து முன்னேறணும். நீங்க ஜெபிக்க விரும்பாத போது கூட நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனா நீங்க விரும்புற வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். உங்க ஜெபத்தில் விடாமுயற்சியோட இருங்கள். அடுத்ததா ஜெயங்கொள்பவரின் ஜெபத்தின் நோக்கம். அது அடுத்து என்ன சொல்லுதுன்றது பார்க்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள மற்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. எனக்காக பிரார்த்தனை செய்யறதுக்கு பதிலாக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறேன்னாலும் என்னோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறத பத்தி நான் கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது நீங்க எனக்காக பிரார்த்தனை செய்றீங்க. இது பரஸ்பர பிரார்த்தனைன்னு அழைக்கப்படுது. எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன்னு பவுல் சொன்னாரு. நாம எல்லாரும் அதை செஞ்சா நமக்காக அதிகம் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே நமக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோன்றது நமக்கு தெரியும். உங்க கண்களை உங்ககிட்ட இருந்து விலக்கி தேவன் மேல உங்க கண்களை வைக்கும்போது வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கிறதுன்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? மனத்தாழ்மையோட சிறந்த வரையறை இதுதான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். மனத்தாழ்மைன்றது உங்களை பத்தி குறைவா நினைக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல நாம அதை செய்யணும். தேவனுக்கு முன்னால மனத்தாழ்மையோட ஜெபிக்கணும். சரி, ஜெயங்கொள்பவரின் ஜெபத்தின் நடைமுறையை பார்க்கலாம். திறம்பட ஜெபிக்க நீங்க தயாரா? நீங்க வேண்டியபடியே ஜெபிக்கிற உங்க திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் விட்டுடாதீங்க. பிரார்த்தனைன்றது நீங்க கத்துக்க வேண்டிய ஒண்ணு. இப்பவும் நீங்க ஜெபிக்க கத்துக்கலாம். நானும் ஜெபிக்க கத்துக்கிட்டேன். ஒரு அறையில தனியா போய் ஜெபம் செய்யுங்க. சில நேரங்கள்ல சத்தமா ஜெபிக்கிறது நல்லது. நீங்க சத்தமா ஜெபிக்கும் போது நீங்க சீக்கிரமா தூங்க மாட்டீங்க. சத்தமா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. மன்ஹாட்டன்ல ஒரு திருள் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு சிறந்த நடத்துனரோட கதையை நான் கேள்விப்பட்டேன். யாரோ அவரை தடுத்து கர்னகி ஹாலுக்கு எப்படி போறதுன்னு கேட்டாங்க. அவரு பயிற்சி செய்ன்னு சொன்னாரு. அப்பதான் நீங்க கார்னகி ஹாலுக்கு போக முடியும். பிரார்த்தனை விஷயத்திலையும் அப்படிதான். ஜெயம் கொள்ளும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சிறந்த தயாரிப்பு பிரார்த்தனை. சரி, என் பிரார்த்தனைகள் ரொம்ப அழகா இல்லைன்னு சொல்லலாம். தேவன் அப்படி பார்க்கறது இல்ல.
தேவன் உங்க பிரார்த்தனைகளை அழகா பார்க்கறாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை செய்யுங்க. சரி, எனக்கு ஜெபம் செய்யறது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய விஷயத்த நினைவில் கொள்றேன். மக்கள் ஒரு சின்ன குழுல வரும்போது பொதுவா வழியில எங்கேயாவது மக்கள் பிரார்த்தனை செய்வாங்க. சில சமயங்கள்ல ஒரு சின்ன குழுவோட முடிவில் எல்லாருக்கும் தனிப்பட்ட நேரம் இருக்கும். நான் அப்படி இருந்திருக்கேன். குறிப்பா தங்களோட மனைவிகளோட சின்ன குழுக்களுக்கு போற பல நண்பர்கள் அவங்க தங்களோட வாழ்க்கையில ஒருபோதும் சத்தமா ஜெபிச்சதில்ல. அதை பத்தின எண்ணம் அவங்கள பயமுறுத்துது. அந்த குழுவோட ஜெப நேரத்தில் வட்டத்தை சுற்றி ஜெப வாய்ப்புகள் வரும்போது அதில் அவங்களோட நேரமும் அவங்களுக்கு வரும்போது ஒரு சின்ன சின்ன குழுல இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்கள அழுத்தத்துக்கு உட்படுத்த போறாங்கன்ற எண்ணம். சரி, நீங்க ஜெபிக்க விரும்பலன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரரை தட்டவும் அவங்க உங்களை கடந்து போவாங்கன்னு சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நண்பர்கள்கிட்ட நான் சொன்னேன். அவங்க ஒலிம்பிக்கை ஜெயிச்சா மாதிரியோ இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சா மாதிரியோ இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு. நான் கடந்த வாரம் ஒரு சின்ன குழுல இருந்தேன். நான் முதல் முறையா சத்தமா ஜெபிச்சேன். அது நம்ப முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு என்கிட்ட சொல்லுங்க. நம்ப முடியாததா இருந்ததுன்னு சொல்லுங்க. எப்படி ஜெபம் செய்றீங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே நான் தான்னு சொல்லுங்க. எல்லா வகையான ஜெபத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவரே இது நானே. நான் திரும்பவும் இங்க இருக்கேன். நான் அந்த பிரார்த்தனைகளை நேசிக்கிறேன். ஏன்னா அது ரொம்பவும் நேர்மையானது. அவங்க இன்னும் கிறிஸ்துவ மொழியை கத்துக்கல. அதனால அவங்க ஜெபிக்கிறாங்க. சாதாரண வார்த்தைகள்ல ஜெபிக்கிறாங்க. தேவன் நம்மை ஜெபிக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால பவுலின் அறிவுரை இங்க இருக்கு. விசுவாசியின் கவசத்தின் முடிவில் நாம் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து எதிரிக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும்னு அவர் நம்மக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஒரு படி பின்வாங்கி சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள்னு நமக்கு சொல்றாரு. வாழ்க்கையில தினம் தினம் நடக்கிற போர்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்க தளபதியோட தொடர்பு கொள்றதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. நீங்க வீடு திரும்பினதும் நாளையோட போருக்கு போக போறீங்க. தேவனை வெறுக்கிற, இயேசுவை வெறுக்கிற, உங்களை பத்தி அதிகமா நினைக்காத, உங்களுக்கு எதிராக இருக்கிற குழுவோட சவால்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. ஆனா நீங்க அந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னால உங்க பிரார்த்தனை அறைக்குள்ள போங்க. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்ட தொடர்புல இருக்கிறத உறுதிப்படுத்துக்கங்க. அப்புறம் நீங்க தனியா அங்க இருக்க வேண்டாம். நீங்க தனியா போக வேண்டாம். நீங்க அவரோட போங்க. நினைவில் வையுங்க, நீங்க ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள். வெற்றி, வலிமை, சமாதானம் அப்புறம் அன்போட நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க. முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா, ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு. விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும். நீங்க ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்தில் இல்லை ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்குங்க. உங்க புது நம்பிக்கையில தொடர்ந்து வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்பு முனையில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்.